ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 25 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிறேங்காக மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் அனாலிசிஸில் நான் லாஸ்ட்டு 3 to 4 மந்த்ஸாக நான் வந்து அனலைஸ் பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணது. அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டரில் தான் டாடா மோட்டார்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 735 ருபீஸில் இருக்குது. கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா வெறும் 6.44 தான் இருக்குது. ஆட்டோமொபைல் செக்டரில் பார்த்தீங்கன்னா பிஇ வந்து 10 இருக்கிற ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இந்த ஒரு கம்பெனி தான். இதோட காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே இருக்குது. அந்த ஒரு ரீசன் மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இவி செக்மெண்ட்டில் வந்து நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவி செக்மெண்ட்டில் இவங்க தான் இப்போ வந்து நம்பர் 1 பிளேயராக இருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணலாம். சரி, டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஐ பார்த்தீங்கன்னா 1179 இருக்குது. இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. எதனால் டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட காம்படிஷன்ஸ்னால தான். அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் ஜாகுவார் சேல்ஸும் வந்து இப்போ கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, அடிபட்டிருக்கு. அந்த ரீசனுக்காக தான் டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லாமல் மாருதி சுசுகி, ஈவன் 2 வீலர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாலே நல்லா இறங்கியிருக்கு. பட் வந்து நான் வந்து டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறேன். டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஜாகுவார் கார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேஜர் ரெவன்யூ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஜாகுவார் கார் சேல்ஸ் மூலயமா வருது. ஜாகுவார் கார் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து சேல்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் எப்போதும் பார்த்தீங்கன்னா. பட் வந்து இப்போ வந்து சைனாவோட கம்பெனி பார்த்தீங்கன்னா பிவைடி, இவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அதனால் இந்த பிவைடி கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் டெஸ்லாக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர காம்படிட்டராக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து டாடா மோட்டார்ஸோட ஜாகுவார் சேல்ஸ் வந்து இன்னுமே நல்லா இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் வந்து 2020 2030க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இவியில் மட்டும் தான் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய காம்படிஷன் ஆகும். பட் லாங் டேர்ம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக். இனிமேல் வரப்போகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா வீடியோ வந்து 1 ஹவருக்கு மேலே போயிடும். ஸோ வந்து ஷார்ட்டாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் முடிக்க பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, இல்லைன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ செகண்ட் ஸ்டாக்ஸ்லேருந்து 8 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸாக பார்க்க போகிறோம். மொத்தம் 7 பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். எதனால் இந்த அளவுக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்பவுமே மார்க்கெட்டில் வந்து செக்டார் ரொட்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு செக்டரை கீழே இறக்கிட்டு இன்னும் செக்டாரை ஏற்றுவாங்க. அது இப்படி பார்த்தீங்கன்னா தான் இப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து கீழே இருக்கும். அதே மாதிரி ஐடி செக்டர்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் 52 வீக் ஐ கிட்ட இருக்கும். பேங்கிங் செக்டரோட பிஇ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் பிஇயோட நல்லாவே கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அதோட பிஇ பார்த்தீங்கன்னா 13-14 கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக பேங்கிங் செக்டார் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொஞ்ச நாளில் வந்து இன்னும் கொஞ்சம் 1 இயர்ஸில் வந்து நல்லாவே கம்மி பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் பேங்கிங் செக்டார்ஸ் வந்து இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து எந்தெந்த பேங்க்ஸ் வந்து அதிக எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாகவே இம்பாக்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம 7 ஸ்டாக்ஸ் என்னென்ன கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். பேங்கிங் ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான். நான் இது வரைக்கும் இப்போ லிஸ்டடான பேங்கிங் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கிங் என்பிஎஃப்சிஸ் அப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிங்க இருக்கலே பெஸ்ட்டு அண்டர் வேல்யூடு பேங்கிங் ஸ்டாக்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் சொல்லுவேன். ஏன்னா உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33 ரூபீஸ் 78 பைசையில் இருக்குது. இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.6
6 கிட்ட இருக்கு. நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா PE வந்து 5 கிட்ட தான் இருக்கு. பட் உஜ்ஜுவானோட growth பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு அந்த பேங்கிங்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உஜ்ஜுவானை வந்து இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உஜ்ஜுவானோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 61 ருபீஸ் கிட்ட இருக்கு. இப்போ இங்கேருந்து இந்த ஷேர் வந்து டபுள் ஆச்சுன்னா பழைய ப்ரைஸ் வந்தாலே ஷேர் வந்து கண்டிப்பாக டபுள் ஆகிரும். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 83% கிட்ட கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷேரை வந்து இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 6530 crores தான் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பேங்க், அதனால வந்து இந்த பேங்க் வந்து திவால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து ஓவராக வந்து டெப்ட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஸோ வந்து அதுவும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா HDFC பேங்க், ICICI பேங்க் இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பேங்க்ரப்ட் ஆகாது. பட் வந்து இது சின்ன பேங்க்னால இது வந்து ரிஸ்க்கும் அதிகமாகும், அதே சமயம் வந்து ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே டைமில் எல்லா அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சமாக இறங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ உஜ்ஜுவான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து இப்போ நீங்கள் 33ல் கன்சிடர் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த ஸ்டாக் வந்து 24 ரேஞ்சு வரும்போது இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக ரிசல்ட்ஸ் இல்லாதமா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ கண்டிப்பாக இந்த ஷேரை வந்து அகைன் நீங்கள் கன்சிடர் பண்ணி இந்த ஷேரை ஆவரேஜ் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 times மேலே ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உஜ்ஜுவான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், தேர்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்கும் எதெல்லாம் இந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னால தான். இந்த கம்பெனியோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 937 ருபீஸில் இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8.95ல் இருக்குது. பட் இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் பேங்க், இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 72,000 crores இருக்குது. இந்தியாவில் டாப் 5 ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து கண்டிப்பாக இண்டஸ்இண்ட் பேங்க்கு வரும். இந்த பேங்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா இந்துஜா குரூப், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர். இந்துஜா குரூப்னால இந்த ஷேருக்கு வந்து இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அப்புறம் இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா 80% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் ஈஸியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் 2 years ஹோல்ட் பண்ணிங்கன்னா. இப்போ இந்த ஷேரை வந்து 937 ருபீஸில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஷேர் ப்ரைஸ் இன்னுமே இறங்கி 800 ருபீஸுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் நிறையாவே கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஷேரும் நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேர்டு பேங்கிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா RBL பேங்க். RBL பேங்க் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறதில்ல, ஏன்னு தெரியல. இந்த பேங்க்கு RBL பேங்க், பந்தன் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நெக்ஸ்ட் HDFC பேங்க்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட PE பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாகும், 30க்கு மேலே ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா RBL பேங்க்கோட PE பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு. இப்போ RBL பேங்க்கோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 163 ருபீஸில் இருக்குது. PE பார்த்தீங்கன்னா 8.46ல் தான் ஆகுது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த இயர்லேயே 300 ருபீஸ் வரைக்கும் போயிடுச்சு. 300 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட 50% இறங்கி 153 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேரை வந்து நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணிட்டு 2 years வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேர் வந்து உங்களுக்கு வந்து 75% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் அதிகமாகும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த இண்டஸ்இண்ட் பேங்க், RBL பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹைலி வோலடைல் ஆகும். நீங்கள் கன்சிடருக்கு அப்புறம் ஈஸியாக 20% வரைக்கும் ஈஸியாக இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இறங்குச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுற உங்களுக்கு முடிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்கி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் தேர்டு பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இதோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 460 ருபீஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பேஸ்டு பேங்க் தான். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 400 ருபீஸ்லேருந்து 600 ருபீஸ்க்குள்ள. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரில் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்கும். மேனேஜ்மெண்ட்குள்ளே சண்டை இருக்கிறனால இந்த ஷேர்ஸ் வந்து ரொம்ப ஹை போகாமல் இருக்குது. ஒன்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூலாம் சால்வ் ஆச்சுன்னா இந்த கம்பெனி பேங்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டபுள் டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 800 ருபீஸ் 900 ருபீஸ் ஈஸியாக போகலாம். பட் வந்து எப்போ போகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரே ரேஞ்சில் இருக்குது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6.46ல் இருக்குது. நீங்கள் வந்து அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா கண்டிப்பாக இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஷேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேலேயும் போகாது, அவ்வளோ கீழேயும் போகாது. இந்த பேங்க் மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க் இருக்கும், சிட்டி யூனியன் பேங்க்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ மேலேயும் போகாது, அவ்வளோ
கீழேயும் போகாது. ஏன்னா அவங்களோட growth பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாகும். அதே மாதிரி ஷேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா ரிட்டர்ன்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ண காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்போ அடுத்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். இந்த பேங்க்கை பற்றி நிறைய பேர் பேசுனதே இல்லை, ஏன்னு தெரியல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் பேங்க் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.28 கிட்ட இருக்குது. இதோட 52 வீக் ஐ பார்த்தீங்கன்னா 152 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பழைய ஐ ப்ரைஸ் போனாலே இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து 50% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேரோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 10,790 crores இருக்குது. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஜம்மு காஷ்மீர் பேங்க்னால பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து டூரிசம் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடியோட பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து எக்கனாமி நல்லா இருக்குது. ஒன்ஸ் எக்கனாமி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க பேங்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெபாசிட்ஸ் வரும். நிறைய பேங்க்கில் வந்து டெபாசிட் வந்துச்சுன்னா பேங்க் அதை வச்சு நிறைய லெண்டிங் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து அது பேங்க்கோட க்ரோத் வந்து கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் அனலைஸ் பண்ணிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா 200 rupees கிட்ட இருக்கும்போது நிறைய ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 180 rupees கிட்ட வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 161 கிட்ட இருக்கு. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி இயர் லோன்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இந்த ஷேர் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வரல. இதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்லேருந்து இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்திருக்கு. ப்ரைஸ் earnings பார்த்தீங்கன்னா 9.59 இருக்கு. இதோட 52 வீக் ஐ பார்த்தீங்கன்னா 263 rupees. ஸோ ஆப்வியஸாக இந்த ஷேர் வந்து பழைய ஐ ப்ரைஸ் வந்தாலே ஈஸியாக பார்த்தீங்கன்னா 50% மேலே ரிட்டர்ன் கொடுக்கும். பட் வந்து இந்த ஷேர் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி நம்ம பேசின பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பேங்க்ஸாக இதாக கம்பேர் பண்ணும்போது ஸோ பந்தன் பேங்கோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 26,000 crores இருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணும்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேங்க் வந்து நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அடிக்கடி பேசுகிற பேங்க் தான். பட் எதனாலன்னு தெரியல. பட் வந்து இந்த பேங்க் வந்து நம்ம முன்னாடி பார்த்த பேங்க்ஸை விட இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. பட் வந்து இந்த விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. இப்போ அது என்ன பேங்க்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான். இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 63 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு. நம்ம ஒரு 1.5 years முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஐடிஎஃப்சி பேங்க் வந்து அப்போ 83 rupees கிட்ட இருக்கும்போது கன்சிடர் பண்ணாதீங்கன்னு. பட் வந்து அது வந்து நிறைய தமிழ் ஃபிலிம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபேமஸான ஆளுங்க அந்த பேங்க்கை கன்சிடர் பண்ண சொன்னால நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியாது, அவர் சொல்றதா சரியாகும்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் 2 years பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து லாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல. இதே ரேஞ்சில் தான் இருக்குது. 91 rupees போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 63 rupees 61 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ்ன்னு தான் சொல்லலாம். பட் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்பயுமே அதை வந்து அண்டர் வேல்யூடு இல்லை. ஏன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 19 கிட்ட இருக்கு. ஸோ ஏன் மற்ற பேங்க்ஸ் எல்லாம் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 10 கிட்ட இருக்கு, இது மட்டும் 19 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோட ஃபியூச்சர் குரோத் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. எதனால பார்த்தீங்கன்னா இதோட சிஇஓ பார்த்தீங்கன்னா வைத்தியநாதன் சார் தான் இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸ் பேசுவார். அவர் வந்து ஃபியூச்சர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ்லையும் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெங்களூரில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு அவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து ஃப்ரீ சேவிங்ஸ், 0 balance சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் இந்த ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் இதெல்லாம் வந்து 0 rupeesலேயே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மற்ற பேங்கை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து ஃபியூச்சரில் நல்லா பண்ணும். மேனேஜ்மெண்ட் வந்து செம்மையாக இருக்குது. அந்த ரீசனுக்காக இந்த பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிஇ வந்து அதிகமாக இருக்குது மற்ற பேங்க்ஸோட. ஸோ இந்த பேங்க் வந்து குரோத் வந்து நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த பேங்க் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மற்ற பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து அண்டர் வேல்யூட் ஆகும். பட் வந்து இந்த பேங்க் வந்து ஸ்டில் இட்ஸ் நாட் அண்டர் வேல்யூட், பட் ஸ்டில் யூ கேன் கன்சிடர். அப்புறம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா
ஒரு 8 ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ், 7 பேங்கிங் ஸ்டாக்ஸ். அப்புறம் 9th ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர். கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா PA இண்டஸ்ட்ரீஸ். PA இண்டஸ்ட்ரீஸ் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,790 ருபீஸில் இருக்குது. இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 32. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 32ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த செக்டாரில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிஏ கம்பேர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லோ பிஏயாக தான் இருக்குது. இந்த ஷேர் வந்து இந்த அளவுக்கு பிஏ கொடுக்குறது கொஞ்சம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, இயர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தாலும் சரி, அதோட சேல்ஸும் சரி, ப்ராஃபிட்டும் சரி, நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ அந்த க்ரோத்தை வந்து இது பண்ணுறதுக்காக தான் இந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்குக்கு வந்து பிஇ கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் லீடர்னு சொல்லலாம். இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1947 இருக்குது. மேனேஜ்மெண்ட்டும் நல்ல மேனேஜ்மெண்ட். அதுக்காக தான் இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஇ அதிகமாக இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்கிறேன். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பும் பார்த்தீங்கன்னா 57,000 crores கிட்ட இருக்குது. இந்த ஷேரோட 52 வீக் ஐ பார்த்தீங்கன்னா 4,800 கிட்ட இருக்குது. இப்போ இந்த ஷேரை வந்து 3,800 கிட்ட கொண்டு கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் இறங்குறனாலையோ இல்லைன்னா வேற ரீசன்ஸ்னால இறங்கி ஒரு 3,100 3,200 ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ இந்த ஷேரை வந்து கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஷேரை வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஷேர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து நம்ம வந்து 2 ஷேர்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா KNR கன்ஸ்ட்ரக்ஷன். KNR கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் ஸ்டாக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து க்ரோத் ஸ்டாக்காக வந்து நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை தான் நான் சொல்லுவேன். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 318 இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே ஒரு 290 ருபீஸ் கிட்ட வந்து கன்சிடர் பண்ணினேன். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. பட் வந்து ஸ்டில் நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா ஸ்டில் இந்த ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஷேர் வந்து லாங் டேர்முக்கு ஒர்த்து தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா February 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வரப்போகுது. ஸோ எப்பயுமே பட்ஜெட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லாவே க்ரோத் நல்லாவே ஏறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் செக்டர் இதுக்காக அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பும் பார்த்தீங்கன்னா 8,950 crores தான் இருக்குது. வேல்யூவேஷன் நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷேரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் என்ன ஷேர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா PNC இன்ஃப்ரா தான். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 1 or 2 months முன்னாடி ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு. அதனால் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்குச்சு. என்ன பேட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் வந்து வாங்குறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ்னால இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்க மேலே வந்து 1 yearக்கு பேன் போட்டிருக்காங்க. என்ன எதுக்கு பேனுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 yearக்கு இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் எதுக்குமே இவங்க வந்து டெண்டரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இன்னும் கேஸ் வந்து முடியலை. இன்கேஸ் கேஸ் முடிஞ்சதுன்னா அந்த பேன் வந்து எடுக்கப்படலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவங்க வந்து டெண்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸையும் இவங்க வந்து செய்யலாம். அதுக்கு எதுவும் பேன் கிடையாது. இதுக்கு முன்னாடி எடுத்தெல்லாம் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. புதுசாக தான் ஒரு 1 yearக்கு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெண்டரில் வந்து இவங்க எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 575 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு. அந்த ஷேர்லேருந்து இந்த ஷேர் ப்ரைஸ் இறங்கி கிட்டத்தட்ட 260 ருபீஸ் கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். பட் நாட் ஷுர். இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 308 ருபீஸ் கிட்ட இருக்குது. ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.38 தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இன்ஃப்ரா கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ பிஇ கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா. ஏன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து அகைன் வந்து 52 வீக் ஆகி வந்து இன்னும் 2 இயர்ஸில் கண்டிப்பாக போயிடும். அப்படி போச்சுனாலே இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பட் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண ரெடியாக இருக்கணும்.
அடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் தான். இன்ஜினியரிங் கேபிட்டல் குட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி ஷேர். இந்த ஷேரை பற்றி எனக்கு தெரிஞ்சு எந்த இன்ஃப்ளூயன்சஸும் ரொம்ப பேசுனதில்லை. ஏன்னா இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனி தான், 10,700 crore. இதோட கரண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 458 rupees கிட்ட இருக்கு. இதோட 52 week ஐ பார்த்தீங்கன்னா 828 கிட்ட இருக்கு. ஸோ 828லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் இறங்கி இப்போ 458 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி வந்து இறங்கி இருக்கு. 52 week ஐலேருந்து பார்த்தீங்கன்னா 45% இறங்கியிருக்கு. ஸோ அதனாலே இந்த ஷேரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வந்து நெக்ஸ்ட் 10 yearsல வந்து growth வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ரினியூவபிள் எனர்ஜியில் நீங்கள் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சனை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் இந்த ஷேரை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேரில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 40% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ரிலையன்ஸ் மட்டும் இல்லாமல் சர்பூஞ்சி பாலாஞ்சியும் பார்த்தீங்கன்னா 6.94% ஸ்டேக் வச்சுருக்காங்க. பட் 1 minute நீங்கள் இதை முக்கியமாக பார்க்கணும். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 40% ஸ்டேக் சொல்லியிருந்தால அது 1 year முன்னாடி தான் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 40% ஸ்டேக் வந்து குறைச்சி 32% ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்டேக்கில் வந்து 8% வந்து சேல் பண்ணிட்டாங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ டிஐ தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ கிடையாது. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக என்னன்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட் பண்ணதான்னு பார்க்கணும். லாஸ்ட் 3 quarters முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 3 quarters தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து டர்ன் அரவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் ஃபியூ quarters வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கம்பெனிஸ் வந்து கண்டினியூஸாக டர்ன் அரவுண்ட் ஆகி அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து இன்னும் அதிகமாகுதா இல்லைன்னா அகைன் இந்த கம்பெனி வந்து லாஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இன்கேஸ் கம்பெனி வந்து ஃபியூச்சரில் அகைன் லாஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் லாஸில் இருந்தாலும் அந்த ஷேரை வந்து நீங்கள் செல் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 crores மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி தான். ஈஸியாக பார்த்தீங்கன்னா 10 times வரைக்கும் கூட ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது 10 yearsல. ஸோ இந்த ஷேரை வந்து நீங்கள் வந்து எவ்ரி quarter வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறது நல்லது இன்கேஸ் இஃப் யூ கன்சிடர் தி ஷேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து கன்சிடர் பண்ணதுக்கு வந்து நான் வந்து கடைசியாக நம்ம சேனல் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 150 rupees வரும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் பார்த்தீங்கன்னா 186 rupeesல இருக்குது. கிட்டத்தட்ட 1 or 2 monthsல பார்த்தீங்கன்னா 20% மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கலாம் ஷார்ட் டேர்மில். பட் லாங் டேர்ம் நீங்கள் வெயிட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் இஸ் நாட் 1 year, ஐ எம் டாக்கிங் அபவுட் 10 years. ஒரு 10 years வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா மணப்புரம் ஷேரை வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஸ்டில் இதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.97 தான் இருக்குது. 52 week ஐ பார்த்தீங்கன்னா 230 rupeesல தான் இருக்குது. இந்த கம்பெனியோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் வந்து இந்த வீடியோ எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா 52 week ஐ கிட்ட இருக்குது. ஸோ அந்த பேட் நியூஸ்னால தான் மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர் வந்து இப்போ இறங்கியிருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் 52 week ஐ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பேட் நியூஸ்ன்னு சொல்ல மறந்துட்டேன். மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 1.5 months முன்னாடி வந்து ஆர்பிஐ வந்து பேன் பண்ணியிருந்தாங்க லோன் கொடுக்கறதுக்கு ஷார்ட் டேர்முக்கு. ஏன்னா அவங்களோட ரெகுலேஷன்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணாதனால மணப்புரம் ஃபினான்ஸ் மட்டும் இல்லாமல் நவி ஃபின்சர்வ் இன்னும் சில என்பிஎஃப்சிஸை பேன் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து ஆர்பிஐ வந்து நவி ஃபின்சர்வுக்கு போட்டிருந்த பேனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து கூடிய சீக்கிரத்தில் மணப்புரம் ஃபினான்ஸ்க்கும் வந்து பேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு பேனுன்னா மணப்புரம் ஃபினான்ஸ்க்கே இல்லை, இதோட சப்சிடரி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு தான். ஸோ ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் தான் பேன் போட்டிருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அது வந்து அந்த பேனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஷேர் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து 52 week ஐ வந்து திரும்ப வந்துடும். அப்புறம் வந்து ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷன் ஷேர் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன்.
பிபிக்யூ நேஷன் நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அன்லிமிட்டெட் பஃபெட் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். நிறைய பேர் கார்பரேட்டில் இருக்கும்போது இந்த பர்த்டே அப்புறம் மீட்டிங்ஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பிபிக்யூ நேஷன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 469 ருபீஸில் இருக்குது. இதோட 52 வீக் ஐ பார்த்தீங்கன்னா 712 ருபீஸில் இருக்குது. ஸோ 52 வீக் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% மேலே வந்து இறங்கியிருக்கு. இந்த பிபிக்யூ நேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 200 அவுட்லெட்ஸும் அப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா யூஏஇயில் 4 அவுட்லெட்ஸ் அப்புறம் மலேசியா ஓமன்லேயும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் இருக்குது. இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிபிக்யூ நேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஏன் இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கம்பெனி வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து அக்வசிஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளானட் ஃபுட்ஸ். ப்ளூ பிளானட் ஃபுட்ஸில் வந்து பிபிக்யூ நேஷனே இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து 53% வந்து ஸ்டேக் வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ளூ பிளானட் ஃபுட்ஸோட ரெஸ்டாரண்ட் தான் பார்த்தீங்கன்னா சால்ட் ரெஸ்டாரண்ட். இந்த சால்ட் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெங்களூரில் கொஞ்சமாக வந்து அவங்களோட சைனா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து எதிரையும் அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணி இது இந்தியா ஃபுல்லாக நிறைய அவுட்லெட்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றதுக்கு விரும்புகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அதுவும் இல்லாமல் இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 1830 crores. ஸோ வந்து இந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ரெஸ்டாரண்ட் வந்து கரெக்டாக அந்த க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் வந்து இந்த ஷேரை வந்து நீங்கள் வந்து க்ளோஸாக அனலைஸ் பண்ணுங்கள். எவ்ரி குவார்ட்டர் இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அது எல்லாமே எனக்கு வந்து பிபிக்யூ நேஷனில் சாப்பிட பிடிக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், இட்ஸ் ஒர்த்துன்னு நினச்சிங்கன்னா பட் வந்து அப்படி நீங்கள் எப்போயுமே வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. எந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குங்காக நீங்கள் வந்து அந்த ஷேரை கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்கள் அது ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கணும். நீங்கள் என்ன பர்சனல் வேறு பிஸ்னஸ் வேறு. அப்புறம் ரெஃபைனைஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 3 ஷேர் கன்சிடர் பண்ணியிருக்கேன். என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா மகாநகர் கேஸ். மகாநகர் கேஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 1400 கிட்ட கன்சிடர் பண்ணினேன். நான் எப்போ கன்சிடர் பண்ண வித்தின் 1 வீக்கில் ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு. என்ன பேட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பேரண்ட் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா கெயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டொமஸ்டிக் கேஸ் அலோகேஷன் வந்து ரெடக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி டொமஸ்டிக் கேஸ் அலோகேஷன் வந்து ரெடக்ஷன் பண்ணனால இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து வித்தின் 1 வீக்கில் வந்து 10 to 15% இறங்குச்சு. அந்த நியூஸ் வந்த அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8% கிட்ட இறங்குச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் நான் கன்சிடர் பண்ண ப்ரைஸில் வித்தின் 1 வீக்கில் வந்து 15% கிட்ட இறங்கி 1200 ருபீஸ் கிட்டே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1247 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10.79 தான் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் பிஏ கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லாங் டேர்மில் கண்டிப்பாக வந்து கேஸோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஎன்ஜி பைக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அந்த ஃபியூச்சரில் வந்து பெட்ரோல் டீசலை எப்படி இவி வந்து ஆல்டர் பண்ணுதோ அதே மாதிரி வந்து இன்கேஸ் சிஎன்ஜியும் ஃபியூச்சரில் வந்து பைக்ஸை வந்து இது டிமாண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேர்ஸ்க்கெல்லாம் வந்து நிறையா டிமாண்ட் இருக்கும். ஸோ மகாநகர் கேஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறது அனலைஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 1988 ருபீஸ் கிட்ட இருக்குது. ஸோ இங்கேருந்து ஷேர் வந்து ஈஸியாக 50% ஏறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியாக பார்த்தீங்கன்னா இந்திரபிரசாத் கேஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் கன்சிடர் பண்ணேன். ஏன்னா இந்திரபிரசாத் கேஸும் சரி மகாநகர் கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா கெயில் தான் பார்த்தீங்கன்னா பேரண்ட் கம்பெனி. ஸோ இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கன்சிடர் பண்ணேன். இந்திரபிரசாத் கேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 360 ருபீஸ்லையோ 340லையோ கன்சிடர் பண்ணேன். ஆனால் கன்சிடர் பண்ண வித்தின் 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 18 to 20% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 396 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 570 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 27,000 crores கிட்ட இருக்கு.
ஸோ இந்திர பிரசாத் கேஸும் பார்த்தீங்கன்னா பட் வந்து இப்போ ரீசெண்ட் லோலேருந்து ஓரளவு நல்லாவே ஏறுனாலும் பட் லாங் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 400 ருபீஸ்லேருந்து ஸ்டில் அது வந்து 550 ருபீஸ் போச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 35% கிட்ட மேலே ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து நீங்கள் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். மகாநகர் இந்திரா பிரசாதா கேஸில் ரெண்டுமே கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அப்புறம் வந்து கேக் செக்டாருக்கு வந்து அதிக நீங்கள் அலோகேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் ரெஃபைனரிஸில் வந்து நான் தேர்டாக கன்சிடர் பண்ண ஷேர் வந்து இந்தியாவில் இந்த கம்பெனி தான் பெரிய மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து இந்த ப்ரைஸில் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து 1200 ருபீஸ் கிட்ட இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 2019 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக தான் இருக்கும். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு வந்து ஒரு நல்ல ஷேர்னு சொல்லலாம். பட் கொரோனா டைமில் ஜியோவோட க்ரோத்னால இந்த ஷேர் வந்து 3 டைம்ஸ் வந்து ஏறிடுச்சு. 800 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு கோவிட் டைமில். அதுக்கப்புறம் 2400 கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. இப்போ வந்து 1200 ருபீஸ் கிட்ட இருக்குது. இந்த ஷேரை வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்னால கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து 52 வீக் லோ கிட்டே இருக்குது. அதே சமயம் வந்து ஓரளவுக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் ஓரளவுக்கு மாட்ரேட் ஆகும். லோன் சொல்ல முடியாது, ஓரளவு மாட்ரேட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் இந்த ஷேர் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் 1200 ரேஞ்சில். அப்புறம் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னும் இறங்கி 1000 கிட்ட வந்துச்சுன்னா இன்னுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் 1000 கிட்ட இப்போ எங்கேயும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் பொறுத்து ஆல்ரெடி இந்த ஷேர் வந்து நிறைய பேர் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் செக்டார் தான். ஸ்டீல் செக்டார்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து உடனே ஞாபகம் ஷேர் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், செயில், அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இந்த 3 ஷேர்ஸை பற்றி தான் நிறைய பேர் மீடியாலையும் காமிப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லையும் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் சொல்ல போகிற ஷேர் பற்றி நிறைய பேர் பேசினதில்லை, நான் கேட்டது இல்லை. என்ன ஷேர்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சீம்லெஸ். இந்த ஷேர் வந்து நீங்களும் நிறைய பேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து அனலைஸ் பண்ண கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேல்யூலையும் சரி க்ரோத்துலேயும் சரி ரெண்டுத்துலேயும் ஸ்க்ரீனர் மூலயமா நம்ம பண்ணோம்னா ரெண்டுத்துலேயும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற ஒரே கம்பெனி பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், மகாராஷ்டிரா சீம்லெஸ். ஏன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வேல்யூ வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர் வேல்யூடாக இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரோத்தும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கம்பெனியில் நான் வந்து இப்போ ரீசெண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10% மேலே தான் வந்து இப்போ ப்ராஃபிட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 708 ருபீஸில் இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கிட்ட இருக்குது. 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 1097 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து 52 வீக் ஆகி வந்தாலே 50% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷேரை நீங்கள் வந்து லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டீல் செக்டார் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சைக்கிளிக் செக்டார் இருப்பாங்க. இந்த மாதிரி சைக்கிளிக் செக்டார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 10 இயர்ஸ் வந்து மேலே போகாது. ஒரு 3 to 4 இயர்ஸ் மேலே போகும். இப்போ 3 to 4 இயர்ஸ் மறுபடியும் டவுன்ஃபால் ஆகும். மறுபடியும் 3 to 4 இயர்ஸ் வந்து மறுபடியும் மேலே போகும், அப் ட்ரெண்ட் ஆகும். ஸோ எப்பயுமே ஸ்டீல் செக்டார் வந்து அதோட ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக அதை வந்து பயங்கரமாக இம்பேக்ட் ஆகும். ஏன்னா ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய இன்வால்வ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்டீல் செக்டாருக்கு அது ஒரு பெரிய ஒரு பெரிய நெகட்டிவ்னே நம்ம சொல்லலாம். பட் வந்து இப்போ ஸ்டீல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க சொல்கிற இந்த டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், செயில் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிரா சீம்லெஸ் வந்து நல்ல கம்பெனியாக இருக்குது. ஏன்னா இதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் 10 தான் இருக்குது. அதே மாதிரி இதோட மார்க்கெட் கேப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஹெல்த் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மார்க்கெட் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 484 ருபீஸ் கிட்ட இருக்குது. 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 647 ருபீஸில் இருக்குது. இந்த ஸ்டார் ஹெல்த் கம்பெனி நான் ஏன் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டி இயர்
லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் கம்பேர் பண்ணுமோ இப்போ தான் லோ ப்ரைஸில் இருக்குது. 455 கிட்ட வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 484 கிட்ட இருக்குது. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் டேர்முக்காக தான் கன்சிடர் பண்ணே தவிர லாங் டேர்முக்காக இல்லை. ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா 550 rupeesக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஷேர் வந்து ஷார்ட் டேர்மில் கன்சிடர் பண்ணாங்கன்னா 550 rupees வந்ததுக்கப்புறம் செல் பண்ணிடுவியான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ இந்த கம்பெனியோட ரீசன்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்ப்பேன். அதில் வந்து சேல்ஸும் ப்ராஃபிட்டும் குரோத் ஆகி இருந்து இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இப்போ இருக்கிறதோட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து கண்டிப்பாக நான் ஹோல்ட் தான் பண்ணுவேன், செல் பண்ண மாட்டேன். ஸோ வந்து நம்ம எதுவுமே வந்து இப்போவே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கம்பெனியோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 33 கிட்ட இருக்குது. இன்கேஸ் 1 இயருக்கு அப்புறம் இந்த ஷேர் ப்ரைஸ் 550 rupees கிட்ட போய் பட் அந்த டைமில் வந்து இதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 30யோட கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷேரை வந்து அப்பயும் ஹோல்ட் பண்ணுவேன். இந்த ஷேர் ப்ரைஸ் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்பெனிலேருந்து வெளியில் போய் அவர் ஸ்டார் ஹெல்த்துக்கே காம்படிட்டராக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார் ஹெல்த்தில் எம்ப்ளாயீஸ்க்கே வந்து அவர் வந்து அவங்க கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுற சொல்கிற மாதிரி நிறைய வந்து உள்ளே வந்து சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. ஸோ வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸோட CAGR வந்து நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டர் க்ரோத் ஆச்சுன்னா அதில் மார்க்கெட் கேப்பாக இருக்கிற ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக நல்லா க்ரோத் இருக்கும். அதுக்காக வந்து இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ 20th ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெயின் செக்டாரில் இருக்க மார்க்கெட் லீடர் தான். பட் வந்து இந்த கம்பெனி வந்து லாஸ்ட்டு மெனி இயர்ஸாக பார்த்தீங்கன்னா மோனோபோலியாக இருந்தனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 90 மேலே 100 மேலெல்லாம் இருந்துச்சு. நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்டி இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட 52 வீக் ஐ பார்த்தீங்கன்னா 3400 கிட்ட இருக்கு. 52 வீக் ஐலேருந்து கிட்டத்தட்ட 33% கிட்ட இறங்கியிருக்கு. எதனால் இந்த ஷேர் இந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஷேர் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட மோனோபோலி மாதிரியே தான் இருந்தாங்க. என்னதான் இந்த பெர்ஜர் பெயிண்ட்ஸ் நிப்பான் பெயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸ் உள்ள வராங்க. புதுசானா வேற டொமைன்ல இருந்து கூட இல்லை, இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஃபீல்டில் தான் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸோட ப்ரொமோட்டர் ஆதித்யா பிர்லா குரூப் தான் வந்து இப்போ வந்து பெயிண்ட் கம்பெனி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பிர்லா ஓப்பஸ்னு. அது ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக அவங்க வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர்னால இப்போ 10,000 crores வந்து புதுசாக ஒரு பிளான்ட்டும் புதுசாக வந்து கொண்டு வந்து அப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஏஷியன் பெயிண்ட் ஷேர் வந்து இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப்போட காம்படிஷன்ஸ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பிடிலைட்டும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து அவங்க இன்னும் மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக இறங்கலை. அவங்களும் வெயிட் பண்ணி அவங்களும் இறங்குனாங்கன்னா இன்னுமே இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இம்பேக்ட் ஆகலாம் ஷார்ட் டேர்முக்கு. பட் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸும் பிர்லா ஓப்பர்ஸும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் அளவுக்கு பிர்லா ஓப்பர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ட்ரை ஆகிறது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன மெயினர் இஷ்யூ தான் பிர்லா ஓப்பஸில். மற்றபடி ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வந்து அவங்க ஃப்யூச்சரில் வந்து ப்ரைஸை வந்து காம்படிட்டிவாக வச்சு பிர்லா ஓப்பஸ் வந்து இன்னும் மூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரைஸை கம்பேர் பண்ணி தான் ஆகணும். அது கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை இம்பேக்ட் பண்ணும். ப்ராஃபிட் மார்ஜினை இம்பேக்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட்டும் இறங்க தான் செய்யும். கண்டிப்பாக அதனால் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் ஷார்ட் டைமில் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாதான் போகிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா LIC வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 5%லேருந்து 7%. இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ 33% இறங்கினால ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா 91 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக சொல்லணும்னா 48ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பேட் நியூஸ் வரும்போது தான் நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். நீங்கள் இன்னுமே இறங்குன்னு நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறங்காது. ஏன்னா பெரிய கம்பெனி ஏஷியன் பெயிண்ட்ஸ் கண்டிப்பாக திவால் ஆக போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா 2200 ரேஞ்சில் அப்போ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னுமே இறங்கி ஒரு 1600 கிட்ட வந்துச்சு தான் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணலாம்.
ஏன்னா இந்த ஷேர் வந்து கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். பட் வந்து நான் வந்து இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்க்காக தான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ வந்து 3000 கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து ஷேரை வந்து வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஷேரை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, அந்த ஷேரை அனலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஷேரை வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஹோல்ட் பண்ணுமா இல்லை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் 21st ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டூரபிள்ஸ், அதான் ரிலாக்ஸோ ஃபுட்வேர் தான். ரிலாக்ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 627 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 86. பிஇ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்டிஃபைடே இல்லாத பிஇ தான், ரொம்ப ஹை பிஇ தான். பட் ஸ்டில் நான் ஏன் கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து லாஸ்ட்டு 1 இயராக கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கு. சேல்ஸ் கம்மியாச்சுன்னா பிஇ வந்து அதிகமாகும். ஒன்ஸ் வந்து அந்த சேல்ஸ் வந்து பழைய லெவலுக்கு வந்து ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா பிஇ கண்டிப்பாக வந்து இன்னுமே கம்மியாகும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த டைமில் நம்ம கன்சிடர் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் ரிலாக்ஸோ ஃபுட்வேரோட 52 வீக் ஐ பார்த்தீங்கன்னா 949 ருபீஸில் இருக்குது. இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இப்போ வந்து ஷேர் வந்து அகைன் 52 வீக் ஐ போனாங்க 50% போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட் வரதுக்கு. ஸோ வந்து ரிலாக்ஸோ வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வந்து கன்சியூமர் டிமாண்ட் கம்மியாக இருக்கனால தான் ரிலாக்ஸோ மட்டும் இல்லாமல் இதோட காம்படிட்டர்ஸ் பேட்டா இந்தியா, மெட்ரோ, கேம்பஸ் ஃபுட்வேர் எல்லாமே வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக இந்த ஷேரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ 627 ருபீஸில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் கன்சிடர் பண்ணேன். 627 ருபீஸில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு அகைன் 400 ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் 22nd ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஃப்எம்சிஜி செக்டரில் தான். எப்படி நான் பேங்கிங்கில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கினேனோ அதே மாதிரி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா இப்போது செக்டார் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் நிறைய இது பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா நல்லா இம்பேக்ட் ஆகியிருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா மற்ற செக்டாரோட பார்த்தீங்கன்னா பிஇ வந்து அதிகமாக தான் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதோட சேல்ஸ் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆகுது. அதனால தான் எப்பவுமே எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வாங்கும்போது நீங்கள் வந்து பிஇ பார்த்தீங்கன்னா 15 தான் ஆகணும், 20 தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து எப்பயுமே உங்களால் பை பண்ண முடியாது. ஐடிசி மட்டும் தான் 30 ஆகும் மோஸ்ட்லி வந்து எஃப்எம்சிஜியில் வந்து பிஇ. ஏன்னா வந்து அது வந்து பியூர் எஃப்எம்சிஜி இல்லாமல் அவங்க வந்து சிகரெட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுனால. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் வந்து சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்டாக்ஸை வாங்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிஇ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் ஆகும். அதே மாதிரியே இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ஐடிசி பார்த்தீங்கன்னா சிகரெட்டும் பண்ணுறதுனால அவங்க வந்து எஃப்எம்சிஜியில் இருந்தாலுமே அவங்களோட பிஇ வந்து கம்மியாகும். பட் வந்து நிறைய பேர் வந்து சொல்ல விட்டுறாங்க. எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு 4 ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸும் நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25 ஸ்டாக்ஸ் ஆகிடும். எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் கன்சியூமர் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பஜாஜ் கன்சியூமர் ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்குன்னே தெரியாது. அது பஜாஜ் குரூப்பாக இருந்தாலுமே அதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2700 crores கிட்ட தான் இருக்குது. சரி இது வந்து நிறைய growth இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பட் இல்லை. இந்த கம்பெனியோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெறும் ஆயில் பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து வைடு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இல்லை. அதே சமயம் இந்த கம்பெனியோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக க்ரோத் இல்லை. ஸ்டெடியாக தான் அவங்களோட ரெவன்யூ இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். சரி அப்படி எதுக்கு இந்த ஷேரில் வந்து இவ்வளோ நெகட்டிவ் வந்து கன்சிடர் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேரை வந்து நான் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஷேரோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 202 ருபீஸில் இருக்குது. இதோட 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ், 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 289 ருபீஸ் கிட்ட இருக்குது. 52 வீக் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து கிட்டத்தட்ட 30% இறங்கி இருக்குது. ஷார்ட் டேர்முக்கு வந்து இந்த ஷேரில் வந்து நான் ஒரு 20% ப்ராஃபிட் வந்தால் போதும் தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஷேர் வந்து 202 ருபீஸ்லேருந்து ஒரு 250 ருபீஸ் போச்சுன்னா இந்த ஷேரை வந்து நான் செல் பண்ணிடுவேன். அன்லெஸ் அந்த ஷேர் வந்து இன்கேஸ் அவங்களோட
அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது ஷேரை பற்றி ஏதாவது பெருசாக குட் நியூஸ் வந்தாலோ அப்போ இதாக பார்த்துட்டு அப்போ வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஷேர் வாங்கும்போது நம்மளாலே டிசைட் பண்ண முடியும் ஷேர் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறோமா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறோமான்னு. இன்கேஸ் இந்த ஷேரை வந்து இதே மாதிரி தான் ஸ்டெடியாக ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்து பெருசாக எக்ஸ்பென்ஷன் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 250 ரேஞ்சில் இந்த ஷேரை வந்து ஷார்ட் டேர்மில் நான் வந்து செல் பண்ணாதான் போகிறேன். அப்புறம் செகண்ட் எஃப்எம்சிஜி கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் முன்னாடி குவார்ட்டர் தான் நினைக்கிறேன் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ பிஇ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஷேரை வந்து கன்சிடர் பண்ண வேணான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இதோட குரூப் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் குரூப் ஒரு எப்படி டாடா குரூப் வந்து ட்ரஸ்டடான குரூப்போ அதே மாதிரி கோத்ரேஜ் குரூப்பும் ட்ரஸ்டடான குரூப். இந்த ஷேரை கன்சிடர் பண்ணுறதுக்கு முக்கியமாக அந்த குரூப் ஒரு காரணம். அது இல்லாமல் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 1542 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1077 இருக்குது. 52 வீக் ஆகிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேருமே பார்த்தீங்கன்னா 30% கிட்ட இங்கே இருக்குது. இந்தமாதிரி நல்ல குரூப் சேர்ந்த வந்து இந்தமாதிரி நல்ல கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 52 வீக் ஆகி வந்து உடனே போயிடும். அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸ்லேயாச்சும் போயிடும். அப்படி போனாலே நம்மளுக்கு வந்து 30% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த கம்பெனி பற்றி லாஸ்ட் மந்த் வந்து ஏதோ நியூஸ் படித்தேன் ஏதோ புதுசாக ஒரு ப்ராடக்ட்டும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஷேரை வந்து நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ 1077 ருபீஸில் கன்சிடர் பண்ணிட்டு 1500 ருபீஸ் கிட்ட வந்தாலே போதும். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷேரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்போ வந்து ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்புறம் அடுத்த எஃப்எம்சிஜி கம்பெனி பார்த்தீங்கன்னா எப்படி கோத்ரேஜ் ஒரு ட்ரஸ்டட் குரூப்பாக இந்தியாவிலே நம்பர் 1 ட்ரஸ்டட் குரூப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது டாட்டா தான். டாட்டாவோட ஷேர் தான் டாட்டா கன்சியூமர் ஷேரும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 905 ருபீஸில் இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஐயா தான் இருக்கும் 76 தான் இருக்குது. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 90,000 crores கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 52 வீக் ஆகி வந்து 1253 ருபீஸில் இருக்குது. ஸோ வந்து 52 வீக் ஆகில பார்த்தீங்கன்னா கிட்ட 350 ருபீஸ் கிட்ட இறங்கியிருக்கு. மோர் தென் 27% ஆர் 28% வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து இந்த ரேஞ்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்மில் 1 or 2 இயர்ஸில் உங்களுக்கு வந்து 30% ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து ஷார்ட் டேர்முக்கு தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. அது லாங் டேர்முக்கு மாறுமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக பஜாஜ் கன்சியூமர், கோத்ரேஜ் கன்சியூமர், டாடா கன்சியூமர் இந்த மூணுமே ஷார்ட் டேர்முக்கு தான் என்னோட டார்கெட்டும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் 4th எஃப்எம்சிஜி கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லே தான். நெஸ்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஸ்டாக்னே சொல்லலாம். ரொம்ப ஏறவும் ஏறாது, ரொம்ப இறங்கவும் இறங்காது. இந்த நெஸ்லே, HUL அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் தான். இப்போ நெஸ்லேயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2170 ருபீஸில் இருக்குது. 2170 ருபீஸில். அதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 65 கிட்ட இருக்குது. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2,09,000 crores இருக்குது. இதோட 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 2778 இருக்குது. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு தான் கன்சிடர் பண்ணேன். ஸோ ஷார்ட் டேர்ம்னாலே ஆப்வியஸாக நீங்கள் லெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 15 to 20% ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஷேரை வந்து நான் கண்டிப்பாக செல் பண்ணிடுவேன். அப்புறம் இதோட 25 ஸ்டாக்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 ஸ்டாக்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஆடட் அட்வான்டேஜாக. இந்த 3 ஸ்டாக்ஸும் நீங்கள் இப்போ அடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா தான். டாபர் இந்தியாவை ஆக்சுவலாக நான் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கவில்லை. பட் வந்து எதனால் கன்சிடர் பண்ணேன்னா இந்த ஷேரில் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். அதில் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது நான் செல் பண்ண ப்ரைஸோட இந்த ஷேர் வந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸாக இந்த ஷேர் வந்து டெலிவரி எடுத்துட்டேன். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணேன். டாபரும் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லலாம். அவங்க வச்சிருக்க ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ டாபர் ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து 510 ருபீஸில் இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கிட்ட இருக்குது. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 90,000 crores கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து 1 lakh crores மேலே அந்த மார்க்கெட் கேப் வந்து இப்போது கரெக்ஷனால வந்து இப்போ 1 lakh crore கீழே வந்திருக்கு. 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 672 இருக்குது. ஸோ 672 வந்து 52 வீக்
வீக் ஆகி இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஷேர் வந்து ஈஸியாக வந்து 20% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த ஷேர் வந்து இப்போ 510 ருபீஸ்லேருந்து ஒரு 600 ருபீஸ் ஒரு 620 ருபீஸ் கிட்ட வந்துச்சுன்னா அப்போ அதோட டெக்னிக்கல்ஸ் பார்த்துட்டு சார்ட் பேட்டர்ன் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஷேரை வந்து நான் கண்டிப்பாக செல் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில் நான் இது வரைக்கும் ஒரு ஷேர் கூட சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது செக்டார் ரொட்டேஷன் படி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ஷேர்ஸ் எல்லாம் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு ஷேர் வந்து என்னதான் ஐடி செக்டார்ஸில் நிறைய நல்ல ஷேர் இருந்தாலுமே அந்த செக்டார் வந்து மேலே இருக்கும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 2021 அப்படி தான் ஐடி செக்டார் வந்து நல்ல செக்டாராக இருந்தாலுமே மார்க்கெட் வந்து ஐயில் இருக்கும்போது ஐடி செக்டார் ஐயில் இருக்கும்போது அந்த ஷேர்ஸ் வந்து 2-3 ஷேர்ஸ் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் வந்து லாக் ஆகிட்டேன். ஸோ வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு தப்பு பண்ணோம்னா அந்த தப்பை வந்து திரும்ப பண்ணக்கூடாது. பட் வந்து ஐடி செக்டர்ஸில் வந்து 4 to 5 ஸ்டாக்ஸ் வந்து ரேடாக தான் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே அகைன் இந்த செக்டர் வந்து கீழே இறங்கும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவேன். அப்படி கன்சிடர் பண்ணும்போது இன்கேஸ் அப்போ இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அப்போ வந்து நான் வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஐடி செக்டரில் ஒரு ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஸ்டாக்னு சொல்லலாம். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்லாக் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் வந்து 2000 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 1248 ருபீஸ் கிட்ட இருக்குது. இப்போ கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 671 ருபீஸில் இருக்குது. நான் கன்சிடர் பண்ணது என்னமோ பார்த்தீங்கன்னா 730 ருபீஸ் கிட்ட கன்சிடர் பண்ணேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் கன்சிடர் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நடுவில் என்னைக்கு ஒரு நாள் பார்க்கும்போது 10% கிட்ட இறங்கிருச்சு. பட் வந்து இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். இந்த ஷேரை கன்சிடர் பண்ணதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மட்டும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் வந்து ஓரளவுக்கு வந்து க்ரோத் பராமீட்டரில் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் பராமீட்டரில் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது, வேல்யூவேஷன் படி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணேன். இந்த ஷேர் என்ன பிஸ்னஸ் மெயினாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்யூனிகேஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. அதே சமயம் இந்த கம்பெனி வந்து எங்களோட கிளைண்ட்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா டாப் பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க. அதில் முக்கியமான கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக், ஏர்டெல், அப்புறம் இந்தியாவில் இருக்க ப்ரைவேட் பேங்க்ஸ் HDFC பேங்க், கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்தமாரி டாப் ப்ரைவேட் பேங்க்ஸும் இவங்களோட வந்து கிளைண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலாக புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து இன்கேஸ் நல்லா போயிருந்துச்சுன்னா இந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் வந்து அப்போயே 2000 ருபீஸ் கிட்ட வந்திருக்கும். பட் வந்து அது வந்து பெருசாக மார்க்கெட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால தான் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே வந்துட்டு இன்னும் எவ்வளோ இறங்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஷேர் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ஷேரோட பிஸ்னஸ் பாருங்கள். இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதனால தான் இந்த கம்பெனியை வந்து 25 ஷேர்ஸ்குள்ளே கொண்டு வராமல் அடிஷ்னலாக சொல்கிற இந்த 3 ஷேர்ஸில் நான் வச்சுருக்கேன். அப்புறம் 28 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மீடியா செக்டரில், அதாவது மீடியா செக்டரில் என்னோட ஃபேவரட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சன் டிவி தான். பட் வந்து சன் டிவி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயரில் நல்லாவே மேலே போயிடுச்சு. அந்த ஷேர் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு என்னதான் ஒரு ஷேர் வந்து ஃபேவரேட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஷேர் வந்து நம்ம ரேஞ்சு ஒன்று வச்சுருக்கணும். அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும் தான் ஷேரை கன்சிடர் பண்ணும். ஸோ சன் டிவி வந்து எப்பவுமே என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்க ஷேர் பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட் தான். ஜி என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு சைக்கிளிக் ஸ்டாக் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். 110 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் வரைக்கும் அது எப்பயுமே மோஸ்ட்லி ட்ரேட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டைலான ஸ்டாக். எப்பவுமே நியூஸ் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப மேலே போகும் கீழே போகும். இந்த ஷேர் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே 110 ருபீஸ், 120, 130 ருபீஸில் வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஷேர் வந்து சைக்கிளிக் ஸ்டாக்னால அகைன் கூடிய சீக்கிரம் வித்தின் 1 இயர்க்குள்ளே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து 200 ருபீஸ்க்கு மேலே வந்து எப்பயுமே போயிடுது. அதே மாதிரியே இந்த ஷேர் வந்து இந்த டைமில் வந்து நான் வந்து 123 ருபீஸில் கன்சிடர் பண்ணேன். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126 கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ஷேர் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஷேர் வந்து லாங் டேர்முக்கு அந்தளவுக்கு இப்போ இருக்கிற பிஸ்னஸ் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ண போகிற ஸ்டாக் தான் இதுவும். இந்த தடவை 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 293 ருபீஸில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இந்த ஷேர் வந்து பழைய ஹை ப்ரைஸ் போச்சுன்னா ஆப்வியஸாக 100% மேலே ஈஸியாக
இவ்வளோ ஒரு 130%, 140% இதுமாதிரி ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் வந்து இப்போ 123 ருபீஸில் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு 200 ருபீஸ் கிட்ட வந்தாலே இந்த ஷேர் ப்ரைஸை வந்து செல் பண்ணி ஒரு 50% ரிட்டர்ன் கிடச்சாலே போதும். அப்புறம் இந்த ஷேரோட முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புனித் கோயன்கா தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தார். அவரை வந்து இப்போ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்காதனால அவரை வந்து தூக்கிட்டாங்க. அவரை தூக்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக நியூஸ் அடிக்கடி வந்துட்டு போகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி கூட மெஜர் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்போ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் கிட்ட போச்சு. பட் அகைன் வந்து அந்த மெஜர் வந்து கேன்சல் ஆச்சு. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மெஜருக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் வந்து சோனி மட்டும் ஜியை வந்து மெஜர் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஷேர் வந்து அகைன் வந்து 300 ருபீஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் இன்கேஸ் அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ வந்து நான் 200 ருபீஸ் செல் பண்ண மாட்டேன். 250 ருபீஸ் 300 ருபீஸ் வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். ஸோ எந்த ஷேராக இருந்தாலும் நம்ம அதோட நியூஸ், அதோட ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ், அதோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ எங்கேயும் மேலோட்டமாக நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோதான் கைஸ் என்னோட அனாலிசிஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் செபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர் கிடையாது. ஸோ நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸில் எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அப்புறம் இந்த ஷேர் எல்லாம் நான் வந்து எப்போ செல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் நம்மளுக்கு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டானு. இன்கேஸ் நான் சொன்னேன் இந்த 20 ஸ்டாக்ஸில் நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து எப்போ செல் பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் குரூப் இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாரில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீடியோ வந்து நான் வந்து மேபி டைம் இல்லைன்னா வீடியோ போட்டால் தான் போடுவேன். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன வீடியோஸ் என்ன ஷேரை வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனல் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோட ஒப்பீனியன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் முடிஞ்சால் திரும்ப பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.